عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأمته أجمعين، أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. صدق الله مولانا العظيم. عن جندب بن عبد الله رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من سمع الله به ومن يرائي الله به. முத்தஃபக அலைஹி. புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாக பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற சத்திய சஹாபாக்கள், இன்னும் நற்பாக்கியங்கள் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, ரப்புல் ஆலமீன் அளவில்லாத அருளுடையவன், எல்லையில்லாத கருணையுடையவன், நமக்கு பெரும் அருட்கொடைகளை தந்திருக்கிறான். ரமலானை அடைந்து கொள்கிற பாக்கியம் என்பது நம்முடைய வாழ்வில் அதுபோன்று ஒரு ஞாபகத்துகளை, ஒரு அருளை வேறு எதிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சில செய்திகளை நாம் ரமலானை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்வில் ஒரு ரமலானை அடைந்து கொள்வது அது எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துகளை நமக்கு கொடுக்கிறது என்ற விஷயத்தில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உரைகளில் சொல்லப்பட்டிருக்கலாம். இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இப்போது நாம் அமர்ந்திருக்கிற இந்த சூழல் என்பது மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம். கடைசி தருணம், புனிதமிக்க ரமலான் எவ்வளவு அழகாக கழிந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கிருபையில் நிறைய நல்ல அமல்களை செய்வதற்குண்டான பாக்கியங்கள் அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புனிதமிக்க ரமலானில் கூட நல்ல அமல்கள் செய்வதற்கு நிறைய மக்களுக்கு முடியாமல் போனதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுத்தான். அதிகமாக பள்ளிவாசல்களில் தங்கக்கூடிய நற்பாக்கியங்களை கொடுத்தான். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நற்பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்தான். எத்துணை வாய்ப்புகள்! அல்லாஹு அக்பர். யோசித்து பார்க்கிறோம். என்னுடைய தலைப்பினுடைய ஒரு பகுதி அதுதான். ரமலானில் நாம் செய்தது எத்துணை ரக்காத்துகள், எத்தனை மனிதர்களோடு சேர்ந்து தொழுதிருக்கிறோம். இது மாதிரியான ஒரு நன்மையை வேற எந்த காலத்திலேயே அடைஞ்சிக்க முடியாது. ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. ஜமாத்தாக சேர்ந்து தொழுகிற தொழுகை அல்லாஹ்விடத்தில் 27 மடங்கு தனியாக தொழுவதை விட சிறந்தது. அதிலும் குறிப்பாக எந்த அளவிற்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தொழுபவர்களுடைய தொழுகையாளிகளுடைய கூலியையும் அதிகப்படுத்தி தருகிறார்.
எந்த அளவிற்கு பெரிய மஜ்லிஸ்களில் நாம் தொழுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு கிடைக்கிற கூலியும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இருக்கும். இந்த ரமலானுடைய காலங்கள்ல ஃபர்து மட்டுமல்ல, சுன்னத்தான தொழுகைகளை சேர்ந்து தொழுதிருக்கிறோம். எவ்வளவு மக்கள்! வெறும் நம் பள்ளியில் மட்டுமே கீழ்த்தலம், முதல் தலம், இரண்டாவது தலம், ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆமீன் என்ற ஒரு இபாதத், எத்துணை ஆமீன்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை இமாம் ஓதக்கூடிய ஒரு துஆவிற்கு எத்துணை மக்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் ஆமீன் சொல்லப்படுகிறது. ஒரு கூட்டத்தில், இதுவெல்லாம் ஹதீத்துகளில் இருக்கிறது, ஒரு சிறிய சிந்தனை தான், தலைப்பினுடைய ஒரு பகுதி. ஒரு கூட்டத்தில் பாவம் செய்யாத ஒருவர் அல்லது அவர் கேட்டால் அல்லாஹ் அவருடைய துஆவை ஒப்புக்கொள்ளப்படுவார், அப்படியான ஒரு நல்லடியார் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார் என்றால் அவரின் காரணமாக அந்த மஜ்லிஸில், அந்த அமர்வில் இருக்கிற மற்ற அனைவர்களுடைய துஆக்களையும் கோரிக்கைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். எத்தனை நல்லடியார்கள் நம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள், தக்வா உள்ளவர்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறோம். எத்தனை சஜிதாக்கள் இந்த மஸ்ஜிதில் நம்மால் செய்யப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு மஜ்லிஸும் செய்யப்பட்டிருக்கிறது. ரமலானினுடைய இரவுகள் உலகம் முழுவதிலும் அல்லாஹ் அக்பர், எத்தனை அருளுக்குரியது, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! வேற எந்த மாதத்திலும் எந்த காலத்திலும் இப்படியான சிறப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எதற்காக இந்த கருத்து என்னால் சொல்லப்படுகிறது என்றால், ஒரு விஷயத்தினுடைய வேல்யூ, மதிப்பு, அது எந்த அளவிற்கு கூடுதலாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதிகமாக அது பாதுகாக்கப்படவும் வேண்டும். புரிவதற்காக சாதாரணமான உதாரணங்கள் சொல்வதானால், ஒரு சாதாரணமான ஒரு செருப்பு ஒருத்தர் போட்டுட்டு வர்றாருன்னு வைங்களேன், அவர் அதிகமா அந்த செருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். வருவார், அப்படி கழட்டி போட்டுவார், வருவார், தொழுவார், திரும்ப மாட்டி, இருந்தா ரைட்டு, இல்லைன்னா பரவாயில்ல, போயிடுவார். ஒருத்தர் வர்றாரு, கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க ஒரு செருப்பு போட்டுட்டு வர்றாரு, 1000 இருந்தாலும் அது செருப்பு தான். இங்க பேசுவது அது அல்ல. சில பொருட்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் அதனுடைய வேல்யூ, மதிப்பு கூடுதலாக்கப்படுகிறது. ஒருத்தர் கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு செப்பலோ ஒரு ஷூவோ ஏதோ போட்டுட்டு வர்றாரு அப்படின்னா சாதாரணமா விட்டுட்டு போக மாட்டாரு. எங்க வச்சா அது காணாமல் போகாமல் இருக்குமோ, அது பாதுகாக்கப்படுமோ, அதை முதல்ல தேர்ந்தெடுக்கணும், அதை செலக்ட் பண்ணணும். அதை பாதுகாப்பதற்கு வேறு வழி இருந்தால், ஏதாவது டோக்கன் மாதிரி வச்சு அதை பாதுகாப்பதற்கு வழி இருந்தால், செலவு செய்தாவது அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம். அது சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், ஒரு பொருளினுடைய மதிப்பு எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது அதிகமாக பாதுகாக்கப்படவும் வேண்டும். எல்லாமே அப்படிதான். நம்முடைய உழைப்புகள், இதற்கு கஷ்டப்பட்டு 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வச்சு தன்னுடைய மகனுக்காக ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டுறாருன்னு வைங்க. ஏதோ ஒரு சூழல், சந்தர்ப்ப சூழல், வெள்ளம் வருகிறது அல்லது ஏதோ ஒன்று, அந்த வீடு நாசமாகி விட்டது என்றால் அவருடைய வாழ்க்கையினுடைய உழைப்பு என்னாகும்? வீணாகி போய்விடும் அல்லவா? இப்ப எந்த உழைப்புமே அது பாழாகி விடக்கூடாது, வீணாகி விடக்கூடாது. அதில் நாம் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கிறோம். மிக குறிப்பாக நம்முடைய உலக வாழ்வில் நம்முடைய பெரும்பாலான கவனங்கள் அப்படி இருக்கிறது. பாதுகாப்பது அது முக்கியம்தான், இல்லை என்பது அல்ல. ஆனால் இதே பாதுகாப்பு என்ற விஷயம் நம்முடைய மறுமை வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இருக்கிறது. இப்ப இன்றைய நாள் ரமலான் மாதத்தினுடைய கடைசி தினம். நாளைய தினம் முடிந்துவிட்டால் நாளைய மகரிபுக்கு பிறகு பெருநாள் ஆரம்பமாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் பெருநாளை பற்றி, பெருநாள் அது நோன்பாடுகளுக்கு, ரமலான் மாதத்தில் இபாதத்து செய்தவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுகிற நாள் என்று சொல்லுவார்கள். இஅ்திகாஃப்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த உபதேசம் செய்யப்படும். பெருநாள்ல தான் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். பெருநாள் அப்படின்ன உடனே எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம். இதுக்கு முன்னாடி ரமலான்ல நம்ம செஞ்ச அமல்கள் எல்லாம் போதும், இதுக்கு பிறகு நம்ம எப்படி வேணாலும், அப்படி அல்ல. அதற்கு பிறகும் நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது, சில உபதேசங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது விஷயமாக நமக்கு எச்சரிக்கிறார்கள், உபதேசிக்கிறார்கள். இன்றைய நாளில் தான் நமக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. அதனால அந்த கூலியை நம்ம அல்லாஹ்வை அதிகமாக எதிர்பார்க்கணும்.
இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதனுடைய அனைத்தும் எங்கே போய் இருக்கிறது என்றால் இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு கியாமத்தினாலே நமக்கு பாதுகாப்பாக நம்முடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ஏன் சத்து அப்படி சொல்றீங்க? அதான் நன்மை பதிவாயிருச்சு. தொழுதோம், நல்லபடியா தொழுதோம், அல்லாவுக்காக தொழுதோம், நம்ம நல்லா தொழுதுட்டோம், மலக்குகள் பதிவு செஞ்சுட்டாங்க. இதுதானே நாளைக்கு மறுமையில நம்ம கையில கொடுக்கப்பட போகிறது அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்கு இடையில சில விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் நாம சில கவனமின்மையின் காரணமாக இதுல அதிகமாக கவனம் செலுத்தப்படவில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நாம் எதையெல்லாம் அற்பமாக, சொற்பமாக, சாதாரணமானது என்று நினைக்கிறோமோ இந்த விஷயம்லாம் நாளைக்கு மறுமையில நாம சேர்த்து வச்சிருக்கிற நன்மை என்ற சேமிப்பை பாதிக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வும் சொல்லுகிறார். அதனாலதான் முதல்லயே சொன்னேன், ரமதானில் செய்யப்பட்ட அமல்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது. இப்ப மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் அதை விட ரமதானில் செய்யப்படக்கூடிய கூலிக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். இப்பதான் தலைப்பினுடைய 2வது பகுதியை சொல்லுகிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியூல்லாஹ வ அத்தியூர் ரசூல். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை கேட்டு கட்டுப்பட்டு நடங்க. வ அத்தியூர் ரசூல், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்க. 2 மெசேஜ் ஆயிடுச்சு. 3வது அல்லாஹ் சொல்றான், வலா துபதிலு அமாலக்கும், உங்களுடைய நல்ல அமல்களை நீங்களே வீணாக்கிடாதீங்க. இப்ப இதனுடைய முதல் பகுதி எப்படி இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடங்களில் சொல்லுகிறார், வஅமிலு ஸாலிஹாத், யாருக்கு? இன்னல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொள்ளணும், நல்ல அமல்கள் செய்யணும். அப்படி செஞ்சா அல்லாஹ் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கிறான். லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கத்திற்கு அவர் உள்ளே போக போகிறார், எண்ணற்ற ஆறுகள் அங்கே இருக்கிறது. இப்படி எல்லாம் நிறைய ஆயத்துகளில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறார். 2 விஷயம், அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு நல்ல அமல்கள் செய்யணும். அதை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய இருக்கிற மிக குறிப்பாக ரமலானில் இந்த இடத்துல கோடிட்டு காட்ட வேண்டிய சில நபர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, ரமலான்ல மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமான அமல் இருக்கும். ரமலானுடைய காலங்களுக்கு பின்னால் எந்த அமலும் இருக்காது. அவங்களாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அமல்கள் அப்படிங்கும் போது அவங்களுடைய ரமலானுடைய அமல் மட்டும்தான். சேமிப்புங்கிறது அந்த சேமிப்பு மட்டும்தான். மற்ற காலங்களிலும் அமல் செய்யக்கூடியவர்கள் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துங்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள், உங்களுடைய நல்ல அமல்கள் வீணாகாமல் போவதற்கு நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம செஞ்சு கொண்டிருக்கிற நல்ல அமல்கள் கியாமத்து நாள்ல நம்ம கையில வர்றதுக்கு முன்னாடியே சில அமல்கள் அல்லாஹ்ட்ட இருந்து அழிக்கப்பட்டுரும். எரைசர் இருக்கு, மலக்குகள்கிட்ட எழுதுறதுக்கு பேனா இருக்கிற மாதிரி அமல்களை அழிக்கிறதுக்கு எரைசரும் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். ரொம்ப முக்கியம். மிக குறிப்பாக ரமலானில் நாம் செய்த அமல்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு 11 விஷயத்தை நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன், மிக முக்கியமானது. அந்த விஷயம் எல்லாம் ரமலானுக்கு பிறகு நம்முடைய வாழ்வில் வராமல் இருந்தால் இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்ட்ட நிறைய கேட்கிறோம், நிறைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அல்லாஹ்வும் நமக்கு தர்றா. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நாம செஞ்ச அமல்களை நீ அங்கீகரித்துக் கொள், கபூல் செஞ்சிரு, அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இது இதோடு நின்று விடக்கூடாது. சில அமல்களுக்கு நம்முடைய அமல்களை கெடுக்கிற மோசமான ஒரு சூழலும் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. மார்க்கம் அதை நமக்கு சொல்லி தருகிறது. முதலாவது, எனக்கு நிறைய நேரம் டைம் இல்லை, சுருக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சுருக்கமாக சொல்லி விடுகிறேன். அமல்களை கெடுக்கக்கூடிய விஷயங்களில் முதலாவது, நான் இப்ப இதை எந்த வரிசையில அமைச்சிருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சின்னது, பரவாயில்ல, இதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியாக சொல்ல போகிறதுக்கு வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி. அதனால நீங்க கொஞ்சம் ஆழமா பதிய வைத்துக் கொண்டால் மிக நல்லது. ஆரம்பமாக நம்முடைய நல்ல அமல்களை கெடுப்பதில் முதலாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது, மதம் மாறுவது. இது இந்த இடத்துல சொல்லணுமா அப்படின்னா ஒரு சட்டத்திற்காக இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஒருத்தர் இஸ்லாம் இப்படிப்பட்டது என்றால்
அது வரைக்கும் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரல, புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்படின்னா அல்லாஹ் அவருடைய முன்னாடி உள்ள எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறார். எந்த குற்றமாக இருந்தாலும், கொலை குற்றமாகவே இருந்தாலும் அவர் இஸ்லாத்திற்குள் நுழைகிற போது பாவமற்றவராகத்தான் உள்ளே வருவார். இஸ்லாத்திலிருந்து வெளியில போறாங்க இல்லையா, அதுவும் நடக்குது மார்க்கத்துல. அதுவும் மிக குறிப்பாக இந்த காதலுடைய விஷயத்தில் இது நிறைய பரவலாக இருக்கிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்கல்ல, சில காலங்கள் வெளியே இருந்துட்டு திரும்ப ஏதோ யாருடைய உபதேசத்தினாலேயோ இல்ல அல்லாஹ்வுடைய நாட்டம் மறுபடியும் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு வைங்களேன், இவர் ஏற்கனவே இஸ்லாத்துல இருக்கும்போது என்ன அமல் செஞ்சாலும் எல்லாம் பண்ணும். இப்ப அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, மறுபடியும் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய கடமைகள் தொழுகை எல்லாம் அவர் தொழுதுருப்பாருல, அழிஞ்சு போச்சுல்ல, அந்த கடமைகளையும் சேர்த்து இவங்க செய்யணும். செஞ்சுட்டு மறுமைக்கு போனாதான் அவருடைய அமல்கள் பரிபூர்ணமாக்கப்படும். இல்லைன்னா அது அப்படியே பெண்டிங்ல நிற்கும். இப்ப அமல்கள் அளிக்கப்பட்டு போவதில் மிக முக்கியமானது இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது. அல்லாஹ் ஷானஹு வ தஆலா நிறைய ஆயத்துகளில் அதை சொல்லி காட்டுகிறார். உமையர்த்தது இருக்கும் அன்பீனிகி ஃபயமத்துவ காஃபிரூன், யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறாரோ அவர் காஃபிராக மரணிக்கட்டும். ஃபஉலாயிக ஹபிதத் அஅமாலுஹும், இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய அமல்கள் அளிக்கப்பட்டு போகும். துன்யா, இந்த உலகத்திலும் சரி, வஃபில் ஆஹிரா, மறுமையிலும் அவருடைய நற்காரியங்கள் அளிக்கப்பட்டு போகும். இதுல இன்னும் சில விஷயமும் சேர்ந்துரும். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வே இல்லை என்று அல்லாஹ்வை மறுப்பது, இது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வந்துடும். இரண்டாவது, ஒரு முஃமினான மனிதனை எந்த விதமான காரணமும் இல்லாமல் கொலை செய்து விடுவது. இந்த பாவமும் அவருடைய வாழ்க்கையில் அவர் நல்ல நேரத்துல எந்த சூழ்நிலையில நல்ல காலத்தில் இருந்து அவர் நன்மைகள் செய்ததை கெடுத்து விடும் என்று அல்லாஹ் ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். கர்மன் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வமன் கதல முஃமினன் ஃபஅதபத பிகத்லிஹி லம் யுக்பலுல்லாஹு மின்ஹு ஸர்ஃபன் வலா அத்லன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஃமினான ஒரு மனுஷனை எந்த விதமான ஹலாலான காரணமும் இல்லாம ஒருத்தர் கொன்றார், இதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்னன்னா ஸர்ஃபன், அவர் கடமையாக செய்தனா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, நோன்புங்கிற விஷயத்துல ரமலானுடைய நோன்பும் அடங்கும். கடமையாக செய்த அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுல நஃபிலாக அவர் எந்த இபாதத்து செஞ்சாலும் அதுவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. அவர் தௌபா செஞ்சு மீளணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் 4 நாள் அவரை மன்னிப்பார். அவருடைய நல்ல அமல்கள் பாதிக்கப்பட்டு போகும். மூன்றாவது, உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களுடைய நல்ல அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இது என்னன்னா இந்த நேரத்துல ரொம்ப பொருத்தமானது. சில ஹதீத்துகளில் இப்படியும் வருகிறது, லைலத்துல் கத்ர் போன்ற நல்ல நற்பாக்கியம் உள்ள இரவுகளில் கூட உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களுடைய பிரார்த்தனைகளை, துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. துஆக்கள் அங்கீகரிக்கப்படுறதில்லைன்னு ஒண்ணு, அவர்களுடைய நல்ல அமல்கள், தொழுகை மாதிரியான அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு போகாது. அந்த காலத்தில் செய்யக்கூடிய அமல்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன அமால பனி ஆதம் துஅரது அலா ஹமீஸின் லைலத்துல் ஜும்ஆத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் அவர்கள் செய்கிற நல்ல அமல்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு, ஜும்ஆவினுடைய இரவு, வியாழக்கிழமை இரவு, கிட்டத்தட்ட இன்னைக்குதான், ஒவ்வொரு வாரமும் எடுத்து காட்டப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. ஃபலா யுக்பலு அமலு காத்திஇ ரஹ்மின், யார் அந்த சமயத்தில் உறவை முடித்து வாழ்கிறாரோ அவருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. இது உண்மையிலேயே ஒரு பெரிய பாவம். இது சம்பந்தமா நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம். ஏராளமான ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லுகிறார்கள், உறவை துண்டித்து வாழ்ந்தவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அவ்வளவு பெரிய குற்றம் அது. இதை ஏன் 3வதுலயே கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இதுல ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, உறவை துண்டித்து வாழ்வதை சரி செய்து கொண்டால், 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னு வைங்க, அது வரைக்கும் முன்னின்றே இருந்த அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டுவிடும். ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அதனால இதற்கு கொஞ்சம் முன்னாடி, இதற்கு பிறகு வரக்கூடிய சில குற்றங்கள் அது நிச்சயமாக நம்முடைய அமல்களை அழித்துவிடும். 4வதாக, அமல்களை அழிக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றங்களில் அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்வது. இது சம்பந்தமாக நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம். அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்வது, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தன் விஷயத்தில் ஒரு அடியான் குறை செய்கிறார் என்றால் அதை மன்னித்து விடுவதற்கு அல்லாஹ்விற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மற்ற மக்களுடைய விஷயத்தில் யாராவது குற்றம் செய்து விட்டால் பாதிக்கப்பட்டவர் மன்னிக்கிறவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார்.
இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தலைப்புக்கு இந்த ஹதீஸ் மிக பொருத்தமாக பொருந்துகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் அல் முஃப்லிஸு மின் உம்மத்தி மன் யஅதி யௌமல் கியாமா. முஃப்லிஸ், திவாலாகி போனவன், நஷ்டவாளி யார் என்றால், என்னுடைய உம்மத்துல ஒருத்தர் வருவான் கியாமத் நாள்ல. எந்த நிலைமையில வருவான்? பிஸலாத்தின், தொழுகைகளை கொண்டு வருவான். பரலான தொழுகையும் இருக்கும், நஃபிலான தொழுகையும் இருக்கும். வசியாவின், நோன்புகளையும் அவன் கொண்டு வருவான். ஜகாத்தின், இப்படி ரமலான்ல நோன்பு வச்சு நிறைய ஜகாத் கொடுத்து தான தர்மம் செஞ்சு இதையும் மறுமையில அவன் கொண்டு வருவான். அவன் வாழ்க்கையில நிறைய நல்ல அமல்கள் இருக்கும். வயத்தி, இது மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துட்டு கூட இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்தே கொண்டு வருவான். அது என்ன? ஒக்கது சட்டமாகதா, இந்த மனுஷனை திட்டிருப்பான். சப்பஹாதா, அதான் திட்டுறது. கதபஹாதா, ஒருத்தர் மேல அநியாயமா ஒரு குற்றத்தை சொல்லிடுறது. அவன் அந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டான், இவன் தான் செஞ்சான்னு சொல்லி குற்றம் சொல்லிடுறது. அக்கல மாலஹாதா, அடுத்தவருடைய பொருளை தெரியாம சாப்பிட்டுருப்பான் அல்லது தெரிஞ்சே சாப்பிட்டுருப்பான். ஆக மொத்தத்துல அது மாதிரியான ஒரு குற்றம். சஃபக திமா அஹாதா, யாரையாவது கொலை செஞ்சிருப்பான் இல்ல காயப்படுத்தி இருப்பான். ஷரபஹாதா, அடுத்தவருடைய குடிபானங்களை எடுத்து குடித்திருப்பான். இது மாதிரி ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை இங்க சொல்றாங்க. இதுல முன்னாடி இவன் கொண்டு வர்றான்ல, சலாத்து, சௌமு, ஜகாத்து, இது ரமலானில் செய்த அமல்களும் இதுல இருக்கும், அவனுடைய பட்டோலையில இருக்கும். இப்படி ஒரு சூழல்ல ஒருத்தன் இந்த அமல்களையும் கொண்டு வருவான், இந்த குற்றங்களையும் கொண்டு. இப்ப இதுல இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்க எல்லா குற்றமும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தரை திட்டான்னு வைங்க, நமக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்க்கறது போயிடுவோம். இங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த திட்டுறது, அடிக்கிறது, வார்த்தைகளாலோ செயல்களாலோ அடுத்தவர்களை காயப்படுத்துவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். உங்களுக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் அது உங்களுக்குள்ள இருக்கணுமே தவிர உங்களை தாண்டி யாருக்கும் அது செல்லக்கூடாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அதே நிலைமையில் நீங்கள் மறுமைக்கு போனால் என்ன நடக்கும்ங்கிறத ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க. அப்ப இவரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, திட்டுறது, அடிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கு இவர் செய்த நன்மையிலிருந்து பங்கு கொடுக்கப்படும். ஏற்கனவே இவற்றை என்னெல்லாம் இருக்கு? ரமலான் அல்லாத காலங்களில் செய்த நன்மைகளும் இருக்கிறது, ரமலானுடைய காலங்களில் செய்த நன்மைகள் இருக்கிறது, லைலத்துல் கத்ர் இரவு அன்று செய்த நல்லமல்கள் இருக்கலாம். இதன் மூலமா யாராவது அநீதம் வைக்கப்பட்டா அந்த நன்மைகள் அவருடைய குற்றத்தின் அளவிற்கு அடுத்தவங்களுக்கு போகும். சாதாரணமா ஒரு பொருள் நம்மளோட காணாம போயிட்டாலே எவ்வளவு வருத்தப்படுகிறோம். எவ்வளவு முக்கியமானது நம்முடைய அமல்கள், எவ்வளவு முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமலானில் நாம் செய்த அமல்கள் எப்படி பொதுவாகவே நாம் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த சேஃப்டி பர்பஸுக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது, அது கிடைக்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. ஒரு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு நல்வாக்கியம் கிடைப்பது பெரிய விஷயம் இல்லை, அதை பாதுகாப்பது மிக முக்கியம். ஒருத்தருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே செய்யக்கூடிய உபதேசம் என்னன்னா, நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைச்சிருக்குப்பா, அதை பாதுகாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதை விட பன்மடங்கு கஷ்டப்பட்டு அல்லாஹ் கொடுத்த அற்புதமான வாழ்க்கையில மனதை கட்டுப்படுத்தி நேரத்தை ஒதுக்கி உடலில் சிரமங்கள் இருக்கிற போதும் மஸ்ஜிதுகள் வந்து அல்லாஹ்விற்காக தொழுது மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டு துஆ கேட்டு, இது எல்லாம் நாளைக்கு மறுமையில யாராவது ஒருத்தன் வந்து எதையாவது ஒண்ணு சொல்லி வாங்கிட்டு வருவான்னா என்ன இருக்கு? இப்ப சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ரமலான் அல்லாஹ்வுடைய கிருபையில 30 நாள் எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் கூடவும் தந்திருக்கிற அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அமல்கள் செய்ய வேண்டும். அதே சமயம் நம்மால் செய்யப்பட்ட அமல்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், இந்த அமல்களை பாதுகாத்துன்னு கேட்கிறோம். ஆனா இது மாதிரியான செயல்கள் ரமலானுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி இருந்தால் நம்முடைய சேமிப்புகள் அல்லாஹ்விடத்தில் குறைக்கப்படுகிறது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவேளை இவனால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க, இன்னும் இவனுடைய நன்மைகள் கொடுக்க முடியல, அதுக்குள்ள இவருடைய நன்மைகள்லாம் காலியா போச்சு, எல்லா நன்மையும் போச்சு. இப்ப என்ன நடக்கும்? இவரால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய தீமைகள் இவருடைய தலையில் சுமத்தப்படும். கடைசியா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சும்மத்தலஹ பின்னார், கடைசியில் அவர் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவ்வளவு அமல்கள் செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் போவது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல ஒரு வார்த்தையை சொன்னாங்க, முஃப்லிஸ், திவாலாகி போகும். என்ன சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அது எந்த அளவுக்கு நாம சொர்க்கத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறது தான் முக்கியம்.
அதனாலதான் ரமலானில் செய்தது செய்தாகி விட்டது, இனிமேல் செய்ய வேண்டியது சொர்க்கம் வரை நாம் அந்த அமல்களை பாதுகாத்து நாம் கொண்டு போயிருக்க வேண்டும். அடுத்தது ஐந்தாவதாக நம்முடைய குற்றங்களில், அமல்களை கெடுக்கக்கூடிய, கபூலாகுவதை கெடுக்கக்கூடிய குற்றங்களில் மிக முக்கியமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் கண்ணிய குறைவாக நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹுடைய விஷயத்துல ரொம்ப கண்ணியத்தோடு இருக்கணும். ரசூலுல்லா அல்லாஹ் நிறைய இடத்துல சில முக்கியமாக ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றார். ரசூலுல்லாஹ் விஷயத்துல யாராவது கவனக்குறைவா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சூரத்துல் ஹுஜராத்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், ஒரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் விஷயத்துல அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ஒரு சின்ன ஒழுக்கம் தான். என்ன? நீங்க பேசுறதா இருந்தா, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நீங்க பேசுறதா இருந்தா உங்களுடைய சப்தம் சவுண்டு ரசூலுல்லாஹ்வினுடைய பேச்சை விட அதிகமா இருக்கிறது. நீ நல்ல கருத்தையே சொல்வதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்விடத்தில் பணிவாக சொல்ல வேண்டும். இது பேசும்போது மட்டுமல்ல, இன்னும் சில ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறதா இருந்தா கூட வாய் திறந்துலாம் கூப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கிறாங்க, நீங்க வாசல்ல வந்து நிக்கிறீங்க, சஹாபாக்கள் வாசல்ல வந்து நின்றா யா ரசூலுல்லாஹ் நான் வந்திருக்கிறேன் கொஞ்சம் வெளியில வர முடியுமா கேட்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் வெளியில வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். எப்ப ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்களோ அப்பதான் நீங்க கேட்கணும். வீட்டுல இருக்க ரசூலுல்லாஹ் கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, நான் தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கவ்லி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன். அடுத்து சொல்றா அன் தஹ்பத அஅமாலக்கும். அப்படி நீங்க செஞ்சீங்க, ரசூலுல்லாஹ் விஷயத்துல நீங்க ஒழுக்க குறைவாக நடந்தால் உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச நல்ல அமல்களை அல்லாஹ் அழிச்சிருவான்னு அல்லாஹ் சொல்றான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அந்த காலத்துக்கு தானே, இப்பெல்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லைன்னா இது மாதிரியான ஒழுக்கம் இப்பவும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நம்முடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு ஹதீஸ் வருகிறது, யாரோ ஒரு ஹதீஸை சொல்றாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். ஆமா ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னா, ஆமா இந்த உபயோக கூட இப்படி சொன்னாரு, இப்படி ஒரு பழமொழி இருக்கு. ரசூலுல்லாஹ்வினுடைய வார்த்தையை விட வேறு வார்த்தைகளை மேன்மைப்படுத்துவதும் ரசூலுல்லாஹ் விஷயத்தில் ஒழுக்கக்கேடான விஷயம்தான். அதை கூட செய்யக்கூடாது. செஞ்சா என்னாகும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த நல்ல அமல்களில் குறை ஏற்படுத்துகிறோம். அது அழிக்கப்பட்டு போகிற பேராபத்து இதில் இருக்கிறது. அடுத்தது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது சூரத்துல் ஜும்ஆல, வ இதா ரஅவு திஜாரத்தன் அவ் லஹ்வன் இன்ஃபது இலைஹா. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஜும்ஆவுடைய நாள்ல நாங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப மதீனாவுல சரக்கு ஜாமான்களை சுமந்து கொண்டு இருக்கிற சில ஒட்டகங்கள் வருது. அதாவது வெளியில இருந்து ஜாமான் வருது, தேவைன்னா மக்கள் கூட வாங்கிக்கலாம், ஒரு சந்தை மாதிரி ஆக போடுது. தொழுகை முடிஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சபையில எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வியாபார கூட்டம் உள்ள வந்த உடனே இங்க உள்ளவங்க சந்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாம் ஓடிக்கிட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 12 பேர் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, லவ் தபாயாத்தும் ஹத்தா யபகி மின்கும் அஹதன் லசால பிகுமுல் வாஹி நாரன். அந்த 12 பேரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், நீங்க 12 பேர் மட்டும் இங்க உட்காராம நீங்களும் அவங்களோட பின்னாடி போயிருந்தா நீங்க எல்லாரும் நரகத்தினுடைய ஒரு ஓடையை கடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் விஷயத்தில் ஒழுக்கக்கேடாக நடப்பது என்பது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், நம்முடைய அமல்களை அழித்துவிடும். அடுத்து இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு வேலை ரசூலுல்லாஹ் விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிட்டாருன்னா என்ன கிடைக்கும்? அதையும் அல்லாஹ் சொல்றான், யகுல்லூன அஸ்வாத்தஹும். பின்னாடி சொல்றான், லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் அஸீம். நான் நேரத்தை கருதி ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது, மிகப்பெரிய கூலி இருக்கிறது. ஒழுக்கத்தோடாக நடந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்காமல் போகும், ஒழுக்கத்தோடு நடந்தால் மன்னிப்பும் கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் நற்கூலிகளும் கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து மிக முக்கியமானது அமல்களை அளிக்கக்கூடிய விஷயங்களில் இதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து கூடிக்கிட்டே போகுது. இப்ப நான் 6வதுக்கு வந்து நிக்கிறேன். இங்க ஒரு குற்றம் ஒன்று இருக்கிறது, மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் செய்வது. அதாவது இது அரபில பித்அத் அப்படின்னு சொல்லுவோம், நூதனமான காரணங்கள், நூதனமான விஷயம். ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, அல்லது சஹாபாக்கள் செஞ்சது இல்லை, அல்லது சஹாபாக்கள் செஞ்சதாக சஹாபாக்களை பின்பற்றுபவர்கள் செய்ததாக இல்லாத ஒரு புது காரியத்தை ஒருவர் உருவாக்குறார் மார்க்கத்துல. இந்த விஷயங்களை செய்வதும் நம்முடைய நல்ல அமல்களை அல்லாஹ்விடத்தில் அளித்துவிடும். கண்ணன் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யக்பலுல்லாஹு மின் ஸரஃபன் வலா அத்லன். சுருக்கமான இந்த ஹதீஸ், யார் ரசூலுல்லாஹினுடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் புது விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பாரோ
அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் கடமையாக செய்த பருளான இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்பதில்லை, நஃபிலாக செய்ததையும் அல்லாஹ் ஏற்பதில்லை. இது நிறைய விஷயம், இது ஒரு விவரமாக பேச வேண்டிய ஒரு விஷயம். இதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு பெரிய நஷ்டம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கியாமத்து நாள்ல எல்லாருக்கும் முன்னாடி போய் என்னுடைய நீர் தடாகம் ஹவுதுல் கௌசர்ல போய் நிற்பேன். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வந்து என்கிட்ட குடிச்சுக்கிட்ட. அது சம்பந்தமான வேறு ஹதீஸ்களில் வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அதுல உள்ள தண்ணீர் பாலை விட வெண்மையாக இருக்கும். ஒரு தடவை ஒருத்தர் அதை குடிச்சாரு அப்படின்னா அதற்கு பிறகு கியாமத்து நாள்ல அதற்கு பிறகு எப்பவுமே அவருக்கு தாகமே இருக்காது. அந்த தண்ணீரில் மனம் இருக்கும், அது கஸ்தூரியை விட மணக்கும். ரசூலுல்லாஹ் இப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த ஹதீஸ்ல வருது, நான் எல்லாருக்கும் முன்னாடி போய் நிற்பேன், அதனுடைய பூஜை அள்ளி குடிக்கிற பூஜால நட்சத்திரங்களை போட்டு மின்னும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ வாங்க, நான் தண்ணி கொடுக்குறேன், வந்து குடிச்சுக்கங்க. இது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொரு நிகழ்வையும் சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் வருவாங்க, இன்னும் சில பேர் வருவாங்க, அவங்கள பார்த்தா எனக்கு தெரியும், தெரிஞ்ச மாமாத்தான் இருக்கும், அவங்களுக்கும் என்ன தெரியும், அறிமுகமானவர்களை போன்று இருக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் அவர்களுக்கும் நடுவில் ஒரு திரை போடப்படும். அப்ப நான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கேட்பேன், அவங்க என்ன சார்ந்தவங்க தான், எங்களோட குடும்பத்துல உள்ளவங்க தான், அவங்களை அனுப்புங்க. அப்ப அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும். இப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொல்லப்படும், இவங்களும் அவங்க கிட்ட வர முடியாது. ஏன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி மார்க்கத்தில் புதிய புதிய விஷயங்களை புகுத்தி மார்க்கத்தை மாற்றியவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு என்ன அவங்களை விட்டு தூரமாக்கிடுங்க, அவர்களை என்ன விட்டு தூரமாக தள்ளிவிடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது ஒரு மோசமான நிலைமையில் தள்ளி விடுகிறது. அது மட்டும் அல்லாமல் அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது. அடுத்து 7வதாக நம்முடைய அமல்களை பாதிக்கிற மிக முக்கியமான விஷயங்கள், அல்லாஹ்வுடைய கண்ணியங்களில் கவனக்குறைவாக கண்ணியம் இல்லாமல் நடப்பது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு நிகழ்வு இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு சஹீஹான ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன்னாடி ஒரு காலத்துல பனி இஸ்ராயீல் காலத்துல 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஒருத்தர் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர், அல்லாஹ்வுக்கு மாறே செய்ய மாட்டார். கரெக்டா அவருடைய இபாதத்தை என்னவோ அதை கரெக்டா செஞ்சிருவாரு, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்லை. அதை விட கூடுதலாக அடுத்தவர்களுக்கு நல்லதை எடுத்தும் சொல்லுவார். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவர் நிறைய குற்றங்களை புரியக்கூடியவர். ஹதீஸ்ல வருது, அவர் சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கமும் அவருக்கு இருந்திருக்கிறது என்றும் ஹதீஸ்ல வருது. இந்த நல்ல மனிதர் அவர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறார், இந்த பாவத்தை செய்யாத, இந்த பாவத்தை செய்யாத, அல்லாஹ்ட்ட பெரிய தண்டனை இருக்கு, எப்படியாவது விட்டுடு. இப்படி தான் நல்ல அமல்கள் செய்து அடுத்தவர்களுக்கு நல்லதையும் சொல்லுகிற ஒரு பாக்கியம் உடையவர் இந்த நல்ல மனிதர். இவர் இப்படி சொல்ல சொல்ல பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கேட்கவே இல்லை. அவருக்கு என்ன நினைப்புனா, எப்படியாவது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஏதோ எண்ணம் அல்லாஹ்வால அந்த எண்ணத்துலதான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஒரு சமயத்துல இந்த நல்ல மனிதர் என்ன செஞ்சாருன்னா, நீ இப்படியே போ, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, மறுமையில அல்லாஹ் கேட்பானா, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லிஃபுலான், யாரா சொன்னது, இந்த மனுஷனை மன்னிக்கவே மாட்டேன், நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னது யாரு? நான் இப்ப சொல்றேன், அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கஃபர்து லிஃபுலான், நீ யாரை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னியோ அவனை நான் மன்னிச்சுட்டேன். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை தான் இங்க முக்கியம், யாரை பார்த்து நீ சொன்னியோ உன்னுடைய அமல்களை நான் வீணாக்குகிறேன் அல்லாஹ் சொன்னதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா, மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இது மாதிரியான தீர்ப்பு சொல்வது அடுத்தவர்களுடைய, அதாவது நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் இருக்கு, யாரையும் பார்த்து பெருசா ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்படையில் அவங்களை பார்த்து யாரும் எப்படி செய்யக்கூடாது, இவங்க இப்படிதான் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த கருத்து தான் இங்க அவரவர்களுடைய வாழ்க்கை, அவரவர்களுடைய ரகசியம், அது அவர்களுக்கும் அவர்களை பிடித்த ரப்புக்கும் உள்ளது. 3வது மனுஷன் நாம எதிர்த்து கருத்து சொல்றதுன்னா யாருக்கும் எந்த எண்ணமும் இல்லை. வெளிப்படை செய்ய வேண்டியது ஒண்ணுதான். சுருக்கமான வார்த்தையில் சொல்றேன், நாம எப்படி இருக்கணும்னா, நமக்கு முன்னாடி நடக்கிற பாவங்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பாவத்தை வெறுக்கணும். ஆனா அந்த பாவத்தை யாராவது செய்யறாங்கன்னா அவங்களை வெறுக்கிறவங்கள நம்ம இருக்கக்கூடாது. அவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க பற்றி அல்லாஹ் அவர்களை மன்னித்தால் அது அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ்வுடைய விருப்பத்துல நாம என்ன செய்ய முடியாது, கருத்து சொல்ல முடியாது, தீர்ப்பு சொல்ல முடியாது. இப்ப இந்த ஒரு பாவம் நம்முடைய நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் அழிக்கப்பட்டு போவதற்கு மிக முக்கியமான ஒன்று. இதெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியாது, முடிவெடுத்து தான் முடிவெடுத்து தான்.
அதனாலதான் இதெல்லாம் கடைசியான விஷயங்கள்ல வரும். அடுத்து மிக முக்கியமானது 8வது, அடுத்தவரை பார்க்க வேண்டும். உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நான் அடுத்தவர்கள் விஷயத்தில் கண்ணியமாக என்னை பார்த்தா இவரா நல்ல தொழிலாளி, இவரா நிறைய குறை கொடுப்பவர், இப்படியாக சொல்ல வேண்டும், இப்படி ஒரு பெயர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக முகஸ்துதிக்காக அமல் செய்கிறவர்கள். இது ரொம்ப மோசமான ஒரு பாவம். இதுல கூலியே எதிர்பார்க்க முடியாது, கூலியே எதிர்பார்க்க முடியாது. எல்லா அமல்களும் லில்லாஹி அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். எதையெல்லாம் நம்ம அல்லாஹ்விற்காக செய்கிறோமோ அது மட்டுமே அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். வேறு ஏதாவது நோக்கத்திற்காக நாம் செய்தால் அந்த அமல் எதுவுமே அல்லாட்ட போகாது. மறுபடியும் அல்லாஹ் இவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கும் அப்படின்னா, நீ என்ன செஞ்சான்னு கேட்பா, எல்லாம் உனக்காண்டி இவ்வளவு செஞ்சிருக்கிறவ. அப்ப அல்லாஹ் பதில் சொல்லுவா, நீ எனக்காக செய்யல, இப்படி நான் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நீ செய்யல. இதெல்லாம் நிறைய ஹதீஸ் இருக்கு. யார் யார்கிட்ட அல்லாஹ் எப்படி கேட்பா, யார் வருவாங்கிற நிறைய விளக்கமான ஹதீஸ்கள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லுகிறேன், நீ யாரை பார்த்து, யார் உன்னை பார்த்து இப்படி நினைக்க வேண்டும், உன்னை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தாயோ அவங்களுக்கு உங்களுடைய கூலியை வாங்கிக்க, இங்க எந்த கூலியும் இல்லைன்னு எல்லாம் சொல்லிடுவான். விஷயத்துல ரொம்ப கண்டிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, மண் சம்மா அல்லாஹும் மண் சம்மா சம்மா அல்லாஹுபி, யார் விளம்பரத்திற்காக அமல் செய்கிறாரோ மறுமையில் யாரெல்லாம் அப்படி செஞ்சாங்கன்னு அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் அவங்கள விளம்பரப்படுத்திடுவாங்க. இவங்க எல்லாம் விளம்பரத்துக்காகத்தான் அமல் செஞ்சாங்க அப்படின்னு. அடுத்த வார்த்தை இதே மாதிரிதான், உமையுராதி, யார் அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அமல் செய்தாரோ இவர்களையும் அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா மறுமையில் காட்டி கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நிகழ்வு, இந்த ஹதீஸை என்னால சொல்லாம இருக்க முடியல. பாருங்க, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கியாமத் நாள்ல இப்படி ஒரு சூழல் வரும். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு தன்னை காட்டுவதற்காக தயாராகுவான். யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்கிஹி, அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னா, அல்லாஹ்வினுடைய தரிசனம் கிடைப்பதற்காக எவ்வளவு பேர் காத்து கிடப்பாங்க. அப்படியான ஒரு சூழலில் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழல்ல தன்னுடைய கால் பகுதியில் இருந்து அல்லாஹ் மனிதர்களுக்கும் ரப்பானி அல்லாஹ்விற்கும் இருக்கிற திரையை விளக்குவான். அந்த சமயத்தில் ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள் எல்லாரும் அல்லாஹ்விற்காக சஜிதா செய்ய ரெடியாகி எல்லாரும் சஜிதா வந்துருவாங்க, அல்லாஹ் பார்க்க போறாங்க. அந்த ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக எல்லாரும் ஒட்டுமொத்த சமுதாயமும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சஜிதால விழுந்துருவோம். அந்த சமயத்துல யாரெல்லாம் இந்த உலகத்துல அடுத்தவர்களை பார்க்க வேண்டும் முகஸ்துதிக்காக யார் அமல் செஞ்சாங்களோ இவங்கெல்லாம் அப்படியே நிற்பாங்க, இவங்கெல்லாம் அப்படியே நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, மத்தவங்க எல்லாம் சஜிதா செய்யறதை பார்த்து நாமளும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யணும்னு இவங்களும் நினைச்சு சஜிதா செய்ய முயற்சி செய்வாங்க. ஒரே நிலைமையில் படுக்க வைக்கப்பட்ட கட்டையை போன்று அவர்களுடைய முதுகுகள் ஆயிரும், அவங்களால சஜிதா செய்யவே முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன மாதிரியான ஒரு சூழல், அப்படியான ஒரு நற்பாக்கியம், ஆக உயர்ந்த நற்பாக்கியம் இது மாதிரியான பாவங்களால் தடைபட்டு போகிறது சகோதரர்களே. ஒன்பதாவது நம்முடைய அமல்கள் அளிக்கக்கூடிய குற்றங்களில் மிக முக்கியமானது செய்த நல்ல அமல்கள், தர்மங்களை அடுத்தவர்கள்ட்ட சொல்லி காட்டுறது. நாம ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வைங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்மளை விட அவர் பெரியச்சா இருந்தாலும் என்னாலதான் அவன் பெரிய ஆனந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன்னான், யார் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுவார்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. இதே மாதிரி இன்னும் 3 பேரை சொன்னாங்க, பெற்றோருக்கு யார் நோவினை பெறுகிறார்களோ அவர்களும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. முதுமையினர் சாப்பிடு, வாழ்க்கை ஃபுல்லா போதையிலேயே இருக்கிறார், அந்த மாதிரியான மனிதனும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 264வது வசனத்திலும் சொல்லி காட்டுகிறார், லா துபுதிலு ஸதகாத பில் மன்னி வல் அதா, சொல்லி காட்டுவதன் மூலமாக உங்களுடைய தர்மத்தினுடைய கூலிகளை நீங்க அழிச்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம். எந்த சூழலிலும் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி வரக்கூடாது. நானா செஞ்சேன், நானா அப்படிலாம் செஞ்சேன், செஞ்சுட்டா அல்லாஹ்வுக்கு மத்தியில விட்டுறணும். அதனாலதான் நான் நிறைய பயான்கள்ல சொல்றது, நீங்க எந்த நல்ல அமல் செஞ்சாலும் அதை உங்களோட வச்சுக்கோங்க, ரகசியமா வச்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய கூலி கொடுப்பாங்க.
எப்ப தெரியுமா பகிரங்கமா அமல் செய்யணும்? ஒரு சூழல் இருக்குது, நாம செய்யறதை பார்த்து மற்றவங்களும் அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்துவாங்க அப்படின்னா அப்ப நீங்க பகிரங்கமா அமல் செய்யும். ஒரு ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, எவரும் கொடுக்கவே மாட்டேங்கிறான். நாம கொடுத்தா 4 பேர் நம்மளை பார்த்து கொடுக்க வந்துருவாங்க. இது உங்களுக்கு சிறந்த செயல், இதுதான் மார்க்கத்தில் இது புகழக்கூடிய செயல். ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க முன்னோடியாக ஆகிவிட்டால் உங்களை பார்த்து யாரெல்லாம் அமல் செய்யறாங்களோ அந்த நன்மையை உங்களுக்கு கிடைக்கும். இது அல்லாத சூழல்களில் உங்களுடைய தான தர்மங்கள், உங்களுடைய தொழுகைகள், உங்களுடைய ஓய்வுகள் இது அனைத்தும் ரகசியமாகவே இருக்க வேண்டும். படைத்த ரப்புக்கு மட்டுமே தெரிந்து அமல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது மாதிரியான மோசமான சூழல்களில் நம்முடைய அமல்கள் பாதிக்கப்பட்டு போகிற ஒரு சூழல் இருக்கிறது. கடைசி 2 10வது என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கிட்ட மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்குத்தனம் இதுல இருக்கிறது. சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இப்னு மாஜாஹ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா அலமன்ன ரிஜாலன் மின் உம்மதி யத்தூன யௌமல் கியாமா பிஹஸனாத்தின் கஅம்சாலி ஜிபாலின் திஹாமா பைதா. கியாமத் நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்திலிருந்து சில மக்கள் வருவாங்க. எந்த சூழ்நிலையில வருவாங்க அப்படின்னா, மலைகள் திஹாமா அப்படிங்கிற ஒரு மலை மாதிரி அமல்களை சுமந்து விட்டு வருவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்வானா, பரத்தப்பட்ட புழுதியா ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவோம். அவங்களுடைய அமல், நிறைய அமல்கள் எல்லாமே ரமலான்ல செஞ்சது, ரமலான் அல்லாத காலங்கள்ல செஞ்சது, நோன்பு, தான தர்மம், தொழுகை எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. மலை மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் அல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்து வச்சோன்னு சூழ்நிலை எல்லாம் வந்துருவான், தூசியா போயிடும். யார் அப்படி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க எப்படி தெரியுமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அப்பதான் அவங்கள மாதிரி நாங்க இல்லாம இருப்போம். அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தொழுகிறது மாதிரிதான் அவங்களும் தொழுதாங்க, நீங்க நோம்பு வச்ச மாதிரிதான் அவங்களுக்கு, எல்லாமே அப்படியே பொருந்தி போகிற விஷயங்கள். ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்றாங்க, என்ன உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதா ஹலவ், அவங்க தனிமையில் இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு ரெடி ஆயிடுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். பாவம் செஞ்சா என்ன, நம்ம தனியா இருக்கும்போது தானே செய்ய போறோம், அல்லாஹ் என்ன பார்க்கவா போறோம்? இல்ல அந்த பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கலாங்கிறவங்களுக்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. எல்லாரோட சேர்ந்து இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பாவத்தினுடைய சிந்தனையும் இல்லை. ஆனா தனியா இருக்கும்போது அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறுவதற்கு நமக்கு துணிச்சல் வருகிறது என்றால், நல்லா இருக்கிற காலத்துல எல்லாரோட சேர்ந்து இருக்கும்போது நம்ம அமல் செஞ்சால அது மலை என்ன, கடல் எல்லாத்தையும் சேர்ந்து போனாலும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அது. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இதோடு உரையை முடித்து வருகிறேன். 11வதாக நம்முடைய அமல்களை, நல்ல அமல்களை வீணாக்குகிற விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புரைதத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலேயே இருக்குது. கொஞ்சம் கருத்துகள் இதில் சொல்லப்படுகிறது. என்ன, மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி, ஒருத்தர் அசர் தொழுகையை விடுறாரு, அசர் தொழுகையை விடுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபக்கத் ஹுபித அமலுஹு, அவருடைய அமல்கள் அழிக்கப்பட்டு போகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அது, ஒரே ஒரு தொழுகை. எத்தனை தொழுகைகள் நம்முடைய வாழ்க்கையில் வீணாக இருக்கிறது. விடுபட்ட தொழுகைகள் மற்ற அமல்களை பாதிக்கும் என்று இருந்தார். மார்க்க அறிஞர்கள் இதுக்கு நிறைய கருத்து சொல்றாங்க. எப்படி எல்லா அமலும் போயிடுமா, இல்ல அன்றைய நாள்ல மட்டுமே உள்ள அமல்கள் போகுமா? ஆக மொத்தத்துல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காது, இல்லது ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற நன்மை போயிடும். எப்ப அசல் வந்து ஒரு தொழுகையை விட்டார். நம்முடைய அமல்களுடைய விஷயத்துல பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய நம்முடைய அமல்கள் விஷயத்தில் எந்த அளவிற்கு நாம் ஜாக்கிரதையாக அல்லது அஜாக்கிரதையாக இருக்கிறோம் என்பதை நான் நம்முடைய சிந்தனைகளுக்கு நான் விட்டு விடுகிறேன். அல்லாஹ் நாம் இந்த ரமலானுடைய காலங்கள் மற்ற காலங்களில் செய்த எல்லா நல்ல அமல்களையும் குறையிருந்தாலும் அல்லாஹ் நிறைவாக பொருந்திக் கொள்வானாக. ரமலானுக்கு அடுத்து வருகிற காலங்களில் எதுவெல்லாம் நம்முடைய அமல்களை கெடுக்குமோ அது மாதிரியான குற்றங்கள் செய்வதை விட்டு அல்லாஹ் நம் உம்மத்தினர் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى اللهم وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين.